இப்போ இந்த இடத்துல திருப்பி கேள்வி, இதுக்கும் எனக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னா, இது உங்களுக்கு சொன்னது வீட்டில் கூடு கட்டுற செங்குளவி மஞ்ச குளவி. வயலில் இருக்கிற குளவி நேராக வயலில் குருத்து பூச்சியோ இலை சுருட்டு புழுவோ, இலை சுருட்டு புழுனா இலையை சுருட்டி உள்ளே உக்காந்துருக்கிறது, குருத்து பூச்சினா குருத்துக்குள்ளே உக்காந்துருக்கிறது. இவங்க வெளியே போய் நின்றுக்கிட்டு, பயிரோட வெளியே நின்றுக்கிட்டு அந்த கொடுக்க மட்டும் உள்ளே சொருகி புழுவோட உடம்புக்குள்ளே முட்டையை போட்டு பறந்துடும். புழு எவனோ என்னை குத்துறானேங்களையும் உள்ள 2 நிமிஷத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். 2 நாள் கழித்து இலை சுருட்டு புழு இலையை தின்னுக்கிட்டு இருக்கும். ஆனால் உள்ளே என்ன நடக்கும்? குளவி முட்டை பொறிச்சு குளவி புழு வெளியே வரும். குளவி புழு இங்கே அரிச்சிச்சுன்னா இங்கே எங்கே இலையை சாப்பிட்றது, அவ்வளோதான், பேரலிசிஸ் அட்டாக். இங்கே குளவி உள்ள டெவலப் ஆகி 15 நாளில் குளவி ஆகி பறக்கும், புழு அவுட். அப்போ இப்படிப்பட்ட செலந்தி குளவி அப்படின்னு சொல்கிற நன்மை செய்யும் உயிரினங்களை உங்கள் வயலுக்குள்ளே கொண்டு வரணும்னா விவசாயி என்ன செய்யணும்? கடைசியாக நான் 5 பாயிண்ட்டை சொல்லி தான் முடிக்க போகிறேன். நீங்கள் மெயின் பயிர் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அது பருத்தியாக இருக்கலாம், மிளகாயாக இருக்கலாம், தக்காளியாக இருக்கலாம், நெல்லாக இருக்கலாம், என்ன பயிர் வேணாலும் இருக்கலாம். வரப்பு முழுக்க உங்கள் பயிரோட வரப்பு முழுக்க தட்டைப்பயிறுன்னு சொல்கிற காராமணியை நெருக்கமாக நட்டு வச்சிடணும். தட்டைப்பயிறுன்னு சொல்கிற காராமணியை நெருக்கமாக நட்டு வச்சுட்டா தட்டைப்பயிருக்கு அசுவினின்னு சொல்கிற சாறு உறிஞ்சும் பூச்சி கும்பலாக வரும். வரணும். தட்டைப்பயிரில் அசுவினி பூரா வரப்பில். அசுவினியை பார்த்த உடனே இப்போ நான் சொன்ன 2 பூச்சி, நான் உங்கள்கிட்ட 2 பூச்சி தான் சொல்லியிருக்கேன், செலந்தி குளவி. இது போக 100 கணக்கில் நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்குது. 100 ஜாதி நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்கு. அந்த நன்மை செய்யும் பூச்சிகள் எல்லாமே நீங்கள் விருந்து சம்மன் வச்செல்லாம் அழைக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வரப்புக்கு வந்துடும். அந்த அசுவினியை சாப்பிட்றதுக்காக எல்லா நன்மை செய்யும் பூச்சிகளும் உங்கள் வரப்புக்கு வந்துடும். அப்போ தட்டைப்பயிரை போட்டு தட்டைப்பயிரில் அசுவினியை உருவாக்கி உங்கள் வயல் முழுக்க நன்மை செய்யும் பூச்சிகளை கொண்டு வந்தாச்சு. இது மொதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஒருத்தர் கேட்குறார், நீ சொல்கிற மாதிரி நன்மை செய்யும் பூச்சி மட்டும் என் வயலுக்கு வந்தால் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் பூச்சி மருந்து அடித்தான்னா அங்கேருந்து கிளம்பி கெடுதல் செய்கிற பூச்சி என் வயலுக்குள்ளே வந்துடும்ல, அதை எப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்மை செய்யும் பூச்சி மட்டும்தான் வயலுக்குள்ளே வரணும், கெடுதல் செய்கிற பூச்சி வயலுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் ஒரு தடுப்பு சுவர் ரெடி பண்ணணும். தடுப்பு சுவர்னா சிமெண்ட் செங்கல் வச்சு கட்ட வேண்டாம். உங்கள் பயிரை விட, மெயின் பயிரை விட வேகமாக வளர்கிற பயிர் அது கம்பு, சோளம், மக்காச்சோளம், இந்த 3ல் ஏதாவது ஒரு பயிரை தட்டைப்பயிருக்கு அடுத்த லைனில் நெருக்கமாக நட்டு வச்சிடணும். தட்டைப்பயிருக்கு அடுத்த லைனில் நெருக்கமாக நட்டு வச்சிட்டிங்கன்னா உங்கள் வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் அதுதான் தடுப்பு சுவர். வர்ற பூச்சி இந்த தடுப்பு சுவரை தாண்டி தான் உங்கள் வயலுக்குள்ளே என்ட்ரி ஆகணும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், அப்படி வர்ற பூச்சி தடுப்பு சுவரை தாண்டியும் உள்ளே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, வர்றதை தடுக்கிறதுக்கு 3வது பயிர் கொட்டமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி. இதை என்ன செய்யணும்? மொதல் லைன் தட்டைப்பயிறு, அடுத்த லைன் கம்பு, சோளம், மக்காச்சோளத்தில் ஏதாவது பயிர், அதுக்கு வெளிவட்டத்தில் உங்கள் வயலோட வெளிவட்டத்தில் கொட்டமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி 8 அடிக்கு ஒரு செடி. அதை நெருக்கமாக நடவே கூடாது. தட்டைப்பயிரையும் கம்பு, சோளம், மக்காச்சோளத்தையும் நெருக்கமாக நடலாம். கொட்டமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி 8 அடிக்கு ஒரு செடி தான் இருக்கணும். இந்த கொட்டமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி என்ன காரணத்துக்காக? அங்கே தான் ஒரு பெரிய தத்துவம். நம்ம விவசாயிகள் அந்த காலத்தில் எல்லாரும் வரப்பில் ஆமணக்கு செடி வச்சுருந்தாங்க, ஆனால் என்ன காரணம்னு தெரியாமல் வச்சுருந்தாங்க. அதுதான் உண்மை. அடுத்த வயல்லேருந்து உங்கள் வயலுக்கு வர்ற கெடுதல் செய்கிற பூச்சி அது வேர் புழுவாக இருக்கலாம், தண்டு கரையானாக இருக்கலாம், இல்லைன்னா குருத்து பூச்சியாக இருக்கலாம், இலை சுருட்டு புழுவாக இருக்கலாம். இந்த எல்லா பூச்சிகளுக்கும் பிடிச்ச சாப்பாடு இந்த கொட்டமுத்து செடியோட இலை. ஆமணக்கு செடியோட இலையை இப்படி விரித்து தாமரை இலை மாதிரி நின்றுச்சுன்னா உள்ளே வர்ற கெடுதல் செய்கிற பூச்சி வயலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரப்பில் இருக்க இந்த கொட்டமுத்தில் இறங்கி அன்னைக்கு சாப்பிட வேண்டிய 50 புழுவாக இருந்துச்சுன்னா 50 மடங்கு சாப்பிட்டு, முட்டையாக இருந்துச்சுன்னா அது போட வேண்டிய 40 முட்டையை கொட்டமுத்து செடியில் போட்டுட்டு அப்புறம்தான் உங்கள் வயலுக்குள்ளே ஜம்ப் அடிக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸி. வயலுக்குள்ளே எவன் போயிருக்கான்
அப்படிங்கிறத செக் பண்ணுறது. இந்த கொட்டமுத்து செடியை அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும், இவன் தான் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர், எவன் உள்ளே போயிருக்கான், ஏன் கண்ணுக்கு தெரியாமல் எவன் உள்ளே போயிருக்கான். வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கொட்டமுத்து செடியை இலையோடு சேர்த்து கசக்கி விட்டுறணும். கொட்டமுத்து செடியில் ஆமணக்கு செடியிலேருந்து மகசூல் நம்மளுக்கு தேவையில்லை, அவங்க காட்டி கொடுக்கணும், இலை எது பண்ணணும் அங்கேயே மடக்கி அழிக்கணும். இது 3. மொதல் தட்டைப்பயிறு, 2வது கம்பு சோளம் மக்காச்சோளம், 3வது கொட்டமுத்து செடி. 4வது குளவி வயலுக்கு வரணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வயலுக்கு வரணும். வயலுக்குள்ளே இருக்க புழுக்களுக்கு சிம்ம சொப்பனம் குளவி தான். இப்போ தான் சொன்னோம் குளவிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வீட்டில் கூடு கட்டுற குளவி வயலில் இருக்க புழுவை தூக்கிட்டு வந்து கூடு கட்டுது. வயலில் இருக்கிற குளவி புழுவுக்குள்ளேயே முட்டை போடுது. இன்னொரு விஷயத்த, முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். குளவியில் மட்டும் 3.5 லட்சம் ஜாதி இருக்குது. 3.5 லட்சம் ஜாதி என்னென்ன வேலையெல்லாம் செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா அரண்டுருவீங்க. அடுத்த பூச்சியோட முட்டைக்கு மேலே போய் உக்காந்து இது முட்டையை உள்ளே சொருகிட்டு வந்துடும். அடுத்த பூச்சியோட முட்டை 4 நாளில் பொறிக்குதுன்னா இந்த குளவிங்கிறது இந்த பேனா நுனியில் 10 குளவி. நம்ம வீட்டில் கூடு கட்டுற செங்குளவி மஞ்சள் குளவியே பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். அந்த குளவியெல்லாம் கிடையாது. பேனா நுனியில் 10 குளவின்னா குளவியோட சைஸை யோசித்து பாருங்கள். இந்த சைஸில் எல்லாம் வயலுக்குள்ள குளவி இருக்குது. 3.5 லட்சம் ஜாதி. இந்த குளவி என்ன செய்யும்னா, அடுத்த பூச்சியோட முட்டைக்கு மேலே போய் இது முட்டையை சொருகிறோம், இல்லை அடுத்த பூச்சி முட்டைக்கு உள்ளே போய் சொருகிறோம். குளவி முட்டை 24 மணி நேரத்துக்குள்ளே பொரிக்கும். பொரிச்ச உடனே பச்சை புழு முட்டையை ஆம்லேட். முட்டை ஸ்டேஜிலே சமாதி, புழுவாகவே மாற முடியாது. குளவி அடுத்த பூச்சியோட முட்டைக்குள்ளே முட்டை வைக்கிற குளவி, அடுத்த பூச்சியோட புழுவுக்குள்ளே முட்டை வைக்கிற குளவி, அடுத்த பூச்சியோட கூட்டு புழுவுக்குள்ளே முட்டை வைக்கிற குளவி, அடுத்த பூச்சிக்குள்ளேயே 4 வேளை அடுத்து கெடுதல் செய்கிற பூச்சிக்குள்ளே எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த ஸ்டேஜை காலி பண்ணுற குளவி. அப்போ இப்படிப்பட்ட குளவி வயலுக்கு வரணுமா வேண்டாமா? அதுதான் 4வது பாயிண்ட். குளவியை வயலுக்கு இழுக்கிற அருமையான செடி மஞ்சள் கலர் பூச்செடி. துளுக்க சாமந்தின்னு சொல்கிற செண்டு மல்லின்னு சொல்கிற கேந்திப்பூ, மாலை கட்டுற சாமந்திப்பூ. இந்த சாமந்திப்பூ மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னா குளவி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வயலுக்கு வந்துடும். இந்த சாமந்தி பூவை எங்கே வைக்கணும்? மொதல் லைன் தட்டைப்பயிர் வச்சாச்சு, அடுத்த லைன் கம்பு சோளம் மக்காச்சோளத்தில் ஏதாவது ஒரு பயிர் வச்சாச்சு, 3வது ரவுண்டில் 8 அடிக்கு ஒரு செடி கொட்டமுத்து செடி வச்சுருக்கோம். இந்த 8 அடி கேப் முழுக்க இந்த மஞ்சள் கலர் பூச்செடி நிற்கணும். இந்த மஞ்சள் கலர் பூச்செடி துளுக்க சாமந்தின்னு சொல்கிற செண்டு மல்லின்னு சொல்கிற கேந்திப்பூ இந்த 8 அடி முழுக்க கேப்பில். ஸோ இந்த 4 பயிரும் வரப்பில் நின்றுச்சுன்னா உங்கள் வயலுக்குள்ள தீமை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையை விட நன்மை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகமாயிரும். ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வயலுக்குள்ள 100 ஜாதி பூச்சி இருக்கிறதா கணக்கெடுத்தா, அது எந்த வயலாக இருந்தாலும் சரி, உலகம் முழுக்க செக் பண்ணி பார்த்துட்டாங்க. 100 ஜாதி பூச்சி இருக்கிறதா கணக்கெடுத்தா 25லேருந்து 40 ஜாதி பூச்சி தான் பயிரை திங்கிற வெஜிடேரியன் பூச்சி, மிச்சம் 60 ஜாதி நான் வெஜிடேரியன் பூச்சி. இதுதான் ஒரு வயலுக்குள்ள நார்மல் ரேஷியோ. ஆனால் நீங்கள் இந்த 4 பயிரையும் வரப்பில் நிப்பாட்டிட்டீங்கன்னா வயலுக்குள்ள ரேஷியோ மாறி போகுது. என்ன ரேஷியோ மாறி போகுது? 40% இருக்க வேண்டிய கெடுதல் செய்கிற பூச்சி 20% மாறிடுது. 60% இருக்கிற நல்லது செய்கிற பூச்சி 80% மாறிடுது. இவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை நடக்கும் வயலுக்குள்ளே. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்கள் கை ஸ்ப்ரேயரை தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பேசாமல் வரப்பில் உட்காந்து வேடிக்கை பார்த்தீங்கன்னா போதும், உள்ள எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதைத்தான் லேட்டஸ்ட்டாக இயற்கை விவசாயம் அவர் கேத்தனூர் பழனிசாமியிலேருந்து நம்ம தமிழ்நாட்டோட முக்கியமான எல்லா ஆளுகளும் அந்த இயற்கை விவசாயத்தில் இருக்கிற ஆளுகள்கிட்ட போய் பூச்சின்னு கேட்டேன். அதெல்லாம் 5 வருஷத்தில் எல்லாம் சரியாக போச்சு. ஏன்னா இவங்க எல்லாரும் இந்த வரப்பை சுற்றி எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. செஞ்சதுனால எதை பற்றியும் கவலையே இல்லை. பூச்சிகள்ங்கிறதுக்கு பூச்சிக்கொல்லி தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உருவாகிற பயிர்களில் எஞ்சிய நஞ்சு தங்கும் நஞ்சு இல்லை. பயிர்களோட முழுமையான சக்தி அப்படியே கிடைக்குது. ஸோ இன்றைக்கி இங்கே வந்ததுக்கு இந்த 2 நன்மை செய்யும் பூச்சிகளை கேட்டோம், இந்த 4 வரப்பு பயிரை கேட்டோம்.